என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 6ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு செவி கொடுத்தார்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆகாய் 1ஆம் அதிகாரம், வசனங்கள் 12 முதல் 15 வரை. தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்க தரிசனியருடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஆகாய் 1:12. செவி கொடுத்தார்கள். கர்த்தர் அன்று யூத மக்களோடும் அவர்களின் தலைவர்களான செருபாபேலோடும் யோசுவாவோடும் பேசினார். அவர்கள் செய்த தவறுகளையெல்லாம் சுட்டிக்காட்டினார். அதே தவறுகளை தொடர்ந்து செய்யும்போது தண்டனை தொடரும் என்பதையும் உணர்த்தினார். அந்த தலைவர்களும் மக்களும் உணர்வுள்ளவர்களாயிருந்தனர். தேவனுடைய வார்த்தைக்கு உரிய கனத்தை கொடுத்தனர். அவர் சொன்னபடியே செய்யும்படி தங்கள் மனதை திருப்பினர். பயந்திருந்தார்கள். இந்த பயம் கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தர் சர்வ ஞானி, சர்வ வல்லவர் என்று அறிந்து பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற அறிவு நிமித்தம் வரும் பயம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாவிட்டால் அவர் தண்டிப்பாரே என்ற பயம். கர்த்தர் தண்டித்தால் நாம் அதமாகி போவோமே, ஒன்றுமில்லாதவர்களாய் ஆகி போவோமே என்ற பயம். இந்த பயம் மிக மிக அவசியமான ஆரோக்கியமான பயம். இந்த பயமுள்ளவர்கள் கர்த்தருக்கு நிச்சயமாய் கீழ்ப்படிவார்கள், நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களோடே இருக்கிறேன். தேவன் நம்மோடே இருந்தால் நமக்கு வேறென்ன வேண்டும்? யோசேப்பின் வரலாற்றை புரட்டி பாருங்கள். கர்த்தர் யோசேப்போடே இருந்ததால் அவன் மீது கிருபை வைத்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. இதை பல பக்தர்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம். தேவன் நம்மோடு இருந்தால் போதும், அவர் அரவணைப்பார், ஆசீர்வதிப்பார். ஆவியை எழுப்பினார். தேவன் நம்மோடே இருக்கிறார். அவர் ஆவியாகவே இருக்கிறார். அதனால் நமக்குள் பரிசுத்த ஆவியானவராய் செயல்படுவார். அவர் செய்ய விரும்பும் காரியங்களுக்கு தேவையான வலுவை கொடுப்பார். காரியம் வெற்றியாகும். ஆலயத்தில் வேலை செய்தார்கள். தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள் எழுப்பும்போது நாம் தேவனுக்காக பணிபுரிய ஏவப்படுவோம். அவருக்கு விருப்பமான வகையில் ஆலய பணியோ, நற்செய்தி பணியோ, ஆறுதல் பணியோ நிச்சயமாக செய்வோம். தேவ ஆவியினால் தூண்டப்பட்ட பணியே நல்ல பலனை தரும். இப்படியே அந்த யூத மக்களும் தலைவர்களும் தேவனுக்கு செவி கொடுத்தார்கள். அவருக்கு பயந்தார்கள். தேவனும் அவர்களோடே இருந்தார். அவர்களுக்குள் ஆவியை எழுப்பினார். எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்திலே விட்ட பணியை தொடர்ந்து செய்தார்கள். மனிதன் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படியும் போது ஆவியானவர் அவனை வெற்றி பாதையில் நடத்துகிறார். மனிதன் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படியும் போது ஆவியானவர் அவனை வெற்றி பாதையில் நடத்துகிறார். ஜெபம். அப்பா பிதாவே, நான் பாவிதான், ஆனாலும் உமக்கு பயப்படுகிறேன். என்னை மாற்றும். நீர் சொல்வதை கேட்டு கீழ்ப்படிய ஆயத்தமாயிருக்கிறேன். ஆவியானவரால் வழிநடத்தும். ஆமேன்.